Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 3 நிமிஷம் கணேஷ் பாகம் 4. வசந்த் டெலிஃபோனை பொத்திக்கொண்டு எங்கே அந்த பொண்ணு என்றான். மறுமுறையில் போலீஸ் ஸ்டேஷன் கன்னடத்தில் காத்திருந்தது. கணேஷ் காரிடாரில் எட்டி பார்த்தான். கை கடிகாரத்தை பார்த்தான். ஹலோ, திஸ் இஸ் தட் தி ஹை கிரவுண்ட் போலீஸ் ஸ்டேஷன்? ஹலோ. சாட் கட் ஆயிடுச்சு. வசந்த் வச்சிரு, மறுபடியும் போலீஸை கூப்பிடாத. ஏன் பாஸ், மனசு மாறிட்டீங்களா? பொண்ணு இனிமேல் வராதுன்னு தோணுது. ஆட்டோக்காரர்கள் சில்லறை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சு. என்ன பாஸ் இது பிரம்மாஸ்திரம் மாதிரி? ஒன்றுமே புரியலையே. ஒரு ஆள் காணாமல் போனதை ரிப்போர்ட் பண்ணலாம்னா மற்றொரு ஆளை காணாமா? இப்போ தான் அந்த அம்மா கலராக வந்தாங்க. காயமாயிட்டாங்களா? என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? புரிஞ்சா சொல்கிறேன் வசந்த். கணேஷ் பால்கனி வழியாக கீழே பார்த்தான். பணக்கார உச்சந்தலைகள் கார்களிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தன. நீச்சல் குளத்தில் பாய்ச்சல். வெள்ளையுடை சேவகர்கள், காத்திருக்கும் காரோட்டிகள், நிற்பவர்கள், நடப்பவர்கள், பின்பற்றுபவர்கள், ராஜேஸ்வரி தவிர எல்லாரும் தெரிந்தவர்கள். யார் யாரோ தவணை முறையில் வந்து நம்மக்கிட்ட வராங்க. அப்பப்போ கபக்குன்னு காணாமல் போயிடுறாங்க. இவ்வளோதானே கேஸு? கணேஷ் படுக்கையில் உட்கார்ந்து தீவிரமாக யோசித்தான். வசந்த் அதை பொண்ணு வந்தாலே என்ன கவனிச்சேன்? பச்சை புடவை, கரும்பச்சென்ற ரவிக்க சுமார் 34 இருக்கும் வயசா? இல்லை சுற்றளவு. அதைத்தான் கவனி நீ. அந்த பொண்ணு உங்ககிட்ட மணி கேட்டாலே 10 சொன்னி, ஞாபகம் இருக்கா? அதில் ஏதாவது விசேஷமா உனக்கு பட்டுதா? என் வாட்சு நின்று போச்சுன்னு காரணம் சொல்லி மணி கேட்டாலே. ஆமாம், ஞாபகம் இருக்கே. உடனே வாட்சை நான் கவனித்தேன். ஓடிக்கிட்டு தான் இருந்தது. எதையோ கவனிக்கிற, இதை நீ கவனிக்கல. இந்த மாதிரி சில்லற சமாச்சாரங்கள்லாம் கவனிக்கிறதுக்கு முழுசாக நீங்கள் இருக்கீங்களேன்னு. சில்லற சமாச்சாரமா? அவன் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கா, நடிச்சிருக்கா. எதுக்கு? அவன் நம்மக்கிட்ட என்ன சொன்னான்னு விசாரிக்க தான் வந்திருக்கா. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான்னு ஃபோன் எடுத்ததும் கரண்ட் இருக்க பாரு. பிரில்லியன்ட். ஆனால் இந்த தகவலால் எவ்வளோ பைசா லாபம்? விஷயம் கண்ணாமூச்சி காட்டுது. மேற்கொண்டு விசாரிக்க வாசல் எதுவும் இல்லையே, விட்டுறது தான் உத்தமம். கணேஷ் டெலிஃபோன் டைரக்டரை புரட்டி கொண்டிருந்தான். ஜெயநகர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இங்கே இருக்கு. விசாரிச்சுட்டா போச்சு. என்ன வாங்கணும்? ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸருடைய அலுவலகம் அங்கே தான் இருக்குது. அந்த ஹிந்துஸ்தான் ட்ரக்கரை பற்றி விசாரிக்கணும். சரியாக போச்சு. நீங்கள் விட போகிறது இல்லையா பாஸு? நாம் வந்திருக்கிறது ஒரு சின்ன விடுமுறைக்கு. என்னவோ ஆலமரம் திருச்சி சாமியார்னு இருந்தீங்க. டோல்ஸ்டாய் வர பக்கம் 18 இருக்குது. இப்போ என்னோடய ஜெயநகர் வரப்போறியா இல்லையா? மீன்கிட்ட வரதா சொல்லியிருக்கேன் பாஸ். அப்புறம் போடு தூண்டில். இதை மாதிரி விசாரிச்சுட்டு அப்பாவில் ஒன்று விட்டுறேன். கண்டோம் இல்லையோ? சரி. இப்போ என்ன ஜெயநகரா? ஆட்டோ கொடி மடக்கி முதலமைச்சர் வீட்டை கடந்து கால்ஃப் மைதானத்தை அணைத்து கொண்டு சென்ற ரஸ்தாவில் வேகம் பிடித்து கபன் பார்க்கில் நுழைந்து பெரிய வட்டம் கார்ப்பரேஷன், யூனிட்டி பில்டிங், மினர்வா சர்க்கிள் வரை தான் கணேஷ்க்கு பரிச்சயமான பிரதேசம். ஜெயநகர் இதுவரை போனதில்லை. அடேப்பா, இவ்வளோ வீடாக இருக்குது. 10 வீட்டுக்கு ஒரு பொண்ணு தேராது. அப்படி பார்த்தா எவ்வளோ சாத்தியக்கூறுகள். என்ன பாஸ், ஆட்டோ ரிக்ஷாவா இல்லை காங்க்ரீட் மிக்சரா? எலும்பெல்லாம் ஜல்லியாகிடும் போல இருக்க. ஹலோ ஆட்டோ அவரே, கொஞ்சம் மெல்ல போங்க. ஆட்டோ ஓட்டுபவர் இன்னும் வேகமாக நந்தா தியேட்டரில் திரும்பும்போது வசந்த் கணேஷை அணைத்து கொள்ள வேண்டியதாயிற்று. ஜெயநகர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் அங்கங்கே கேசட் ஒழித்து கொண்டிருக்க, மனைவிகள் நூல்கண்டு பெட்டிக்கோட் இன்ன பிற சாமான்கள் வாங்கி கொண்டிருக்கும். மத்தியான வேலை. லிஃப்ட் வேலை செய்யாததால் மாடியாக முழங்கால் முனக ஏறி சென்றனர். காப்பா லைசன்ஸ் வேணா? ஒரு புரோக்கர் நீண்ட நாள் சகவாசம் போல வசந்தை அணைத்துக் கொள்ள முற்பட, நைபா குச் பூछने आया என்றான் வசந்த். क्या पूछने बोलो? आपसे नहीं, साहब से. கணேஷ் புன்முறுவலுடன், எங்கடா கற்றுக்கிட்ட இந்த ஓட்ட ஹிந்திய? எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கணும் பாஸ். ஹிந்தி மட்டும் தெரிஞ்சது எந்த சந்தில் வேணால் நுழையலாம். நமஸ்காரம் ஹரி என்று ஒரு ஆஃபீஸ்க்குள் நுழைந்தான். கோத்ரெஜ் அலமாரிகளை வைத்து மறைத்த பகுதியில் அழுக்கும் மசிக்கரையும் விரவிய ஆஃபீஸில் கோடி ஃபைல்களுக்கு இடையில் சில மனிதர்கள் தென்பட்டனர்.
அதில் ஒருவர் நிமிரும் வரை காத்திருந்தார்கள். எஸ், ஒரு தகவல் வேணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இடது பக்கம் என்று மறுபடி ஃபைலில் முங்கினார். ஓச்சரா, மறுபடி லொங்குலங்க. முதல் மாடி விசாரணை மேசை காலியாக இருந்தது. சாப்பிட போயிருக்கிறாராம். 3:30 எதிரே ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் என்கிற போர்டை பார்த்தான். நுழைந்து விட்டான். பல பேர் ஏதோ எதிரே காத்திருக்க ஆர்டிஓ டெலிஃபோனில் அடிக்கடி சிரித்து கொண்டிருந்தார். என்ன வேணும் என்று கேட்ட போது 3:40. என் பேர் கணேஷ். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? வி ஆர் அட் யுவர் சர்வீஸ். ஒரு ஹிந்துஸ்தான் ட்ரக்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சிஏல ஆரம்பிக்குது. அதை பற்றி விவரம் வேணும். ஆர் யூ ஃப்ரம் த போலீஸ்? இல்லை, தமிழ்நாடு போலீஸில் டிஐஜி ராஜேந்திரன் என்கிறவர் தெரியும். கர்நாடகாவில் யாரை தெரியும்? யாரை தெரிஞ்சிருக்கணும்? மிஸ்டர் குண்டுராவையா? நீங்கள் கேட்குற விஷயம் எதுக்குன்னு தெரியணும். போலீஸ் சம்மந்தப்பட்டது போல இருக்கே. வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் எ கேஸ். அப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை போய் பாருங்கள். அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கு? விதான் வீதியில் மல்டி ஸ்டோரி பில்டிங்க. வசந்த் வெளியே வந்து, பாஸ் ஒன்றும் பேராது என்றான். அப்போது மற்ற மாடியில் சந்தித்த ஆள் வசந்த் முகத்தில் ஏமாற்றத்தை பார்த்து, போலோண்ணா கியாவனா பதாவோ என்றான். வசந்த் அவனை தனியாக அழைத்து சென்றான். கணேஷ் பார்த்து கொண்டிருக்க இருவர் தோள் மேல் கை போட்டுக்கொண்டு அந்யோன்யமாக பேசி கொண்டிருப்பது சிரிப்பு வந்தது. சற்று நேரத்தில் வசந்த் வந்து, பாஸ் 50 ரூபா கொடுங்களேன் என்றான். என்ன தகவல் கிடைக்குமா? சீக்கிரம் எடுங்க, 50. அப்துல் ரொம்ப பிஸி. அப்துல் வசந்த் கொடுத்த ரூபாய் சைடாக வாங்கி கொண்டு இங்கே இரு என்று தரையில் காட்டிவிட்டு மறைத்தான். வசந்த், தகவல் கிடைக்குமா? கிடைக்குமாவா? 75 கொடுத்தா ரெஜிஸ்டரே ஹோட்டல் கொண்டு வந்து வச்சுருவாங்களாம். நீங்கள் போய் கமிஷனர் தமிழ்நாடு போலீஸுன்ட்டு சற்று நேரம் லைசன்ஸ்களையும் ரெஜிஸ்ட்ரேஷன்களையும் கான்ட்ராக்ட் கேரேஜ்களையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்துல் போல 100 பேர் வளைய வந்து கொண்டிருந்தார்கள். 3/4 மணி நேரம் கழித்து அப்துல் வெளிப்பட்டான். எங்கேயோ பார்த்து கொண்டே ஒரு சீட்டை வசந்த் கையில் கொடுத்தான். சலாம் பை என்று புறப்பட்டான். அவன் கொடுத்த சீட்டில் 4 வரிகள் எழுதியிருந்தன. சமீபத்தில் பதிவு செய்யப்பட்ட 4 ஹிந்துஸ்தான் ட்ரக்கர் வண்டிகளின் ரெஜிஸ்ட்ரேஷன் எண் விலாசம். ஒரு வண்டி ஆர்கே ப்ரூவரியை சேர்ந்தது. 2வது சென்ட் அலோஷியஸ் கான்வென்ட் வாங்கியிருந்த வண்டி. 3வது மைசூர் அசட் அண்ட் கெமிக்கல்ஸ் கம்பெனியுடையது. 4வது ஜிகேஎஸ் மூர்த்தி 8883 ஸ்கின்ட் ஸ்டேஜ், இந்திரா நகர், பெங்களூர் 38. இதைத்தான் பார்க்கணும் முதல்ல என்றான் கணேஷ். என்ன பார்க்கணும்? அங்கே போடும். சரியாக போச்சு. வண்டி இல்லாமல் எப்படி பாஸ் தேடுறது? இன்னொரு தப்பா ஆட்டோவில் ஏறினா பிரசவம் ஆகிடும். வசந்த், அங்கே பார். கணேஷ் காட்டின மின்சார கம்பத்தில் கார் ரெண்டல் டிரைவ், ஓன் யுவர் கார் என்றது விளம்பரம். முன்பணம் கொடுத்து வாடகைக்கு கார் எடுத்து கொண்டு புறப்பட்ட போது மணி 5 ஆகியிருந்தது. பெங்களூரில் பரிச்சயம் இல்லாததால் நிறுத்தி விசாரிக்க வேண்டியிருந்தது. லீடோ தியேட்டரில் ஜேம்ஸ் பாண்டுக்கு 25 ரூபாய் டிக்கெட் விற்றவனை மஃப்டி போலீஸார் கழுத்தில் துண்டு போட்டு அன்புடன் அழைத்து கொண்டு சென்றிருந்தனர். பாலத்தை தாண்டி வலது பக்கம் திரும்பி அகலமான பாட்டையில் சென்றார்கள். போலீஸ் ஸ்டேஷன் 2nd ஸ்டேஜ் விசாரித்தார்கள். ரோட் மேப் அருகில் நின்று யோசித்தார்கள். வரைபடத்தில் எல்லாம் இருந்தது, யூஆர் ஹியர் தவிர. தடுக்கி விசாரித்து குறுக்கு தெருக்களை எண்ணி எண் 883 கண்டுபிடித்தோம் என்று மூச்சிடுவதற்குள் எதிர்பாரத்தில் அந்த வீட்டிலிருந்து புறப்பட்ட வண்டி அவர்களை கடந்து சென்றது. ஹிந்துஸ்தான் ட்ரக்கர். வசந்த், இதுதான். எப்படி சொல்கிறீங்க? இது ஹோட்டலில் எங்கிட்ட 2 பேர் வந்தாங்களே, அவங்கள ஒருத்தன் அதில் போகிறான். இதான் வசந்த், இதான். இப்போ யோர் டர்ன். நான் எங்கே போகிறான்னு தொடர்ந்து பார்க்கலாம், அவன் எங்கே போகிறான்னு தொடர்ந்து பார்க்கலாம். சரி, தலைவர் சொல்லிட்டு சரி. வசந்த் திறமையாக ஒரே சுழற்றில் ஒடித்து திருப்பினான். மூளை திரும்பும்போது அந்த வண்டியை மறுபடி பார்த்தார்கள். ரொம்ப கிட்ட போகாது, ஆனால் விட்டுறாது என்றான் கணேஷ். இப்போது அவன் பரபரப்பில் இருந்தான். எதையும் சிஸ்டமேட்டிக்காக விசாரித்து கண்டுபிடிச்சிடலாம் வசந்த். வலது பக்கம் திரும்பி ஊரை விட்டு வெளியே செல்லும் பாட்டையில் அந்த வண்டி சென்றது. என்ன பாஸ், மெட்ராஸ்க்கு ட்ரெஸ் போகிறாங்களா? நீ போய்க்கினேரு. ஐடிஐ அருகில் பாலம் ஏறாமல் ஒயிட்ஃபீல்ட் பாதையில் பிரிந்தது. பாஸ், இப்போ கொஞ்சம் கஷ்டம், டிராஃபிக் அதிகம் இல்லை. அவங்க நம்ம பார்க்கல. ஹெட்லைட் போல யோசிக்கும் மங்கள் வேளை சுமார் அரை ஃபர்லாங் தூரத்தில் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ரப்பர் செருப்பு தொழிற்சாலையை கடந்து மண்பாதை ஒன்றில் திரும்பி புழுதிபடியே சென்றது. வசந்த் மூலையில் நிறுத்தினான். என்ன பாஸ், மேலே போகலாமா? இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பாத்திர வேண்டி தானே. சீக்கிரம் போ, வெட்ட போகிறேன். அந்த பாதையில் திரும்பி சற்று தூரம் சென்றார்கள். வசந்த், எங்கே நிறுத்து. அது சற்று தூரத்தில் ஒரு மரத்தின் அடியில் தனியாக நின்று கொண்டிருந்தது. நீ காரில் ஏறு, பார்த்துக்கிட்டே இரு, குரல் கொடுத்தா வா. ஜாகிரத பாஸ். கணேஷ் மேலே அந்த வண்டியை அணுகினான். முழுவதும் மிரட்டி விடவில்லை. பெரிய மரத்தடியில்
நின்று கொண்டிருந்தது. திறந்த வண்டி. கரும்பச்சை நிற பெயிண்ட் அடித்து கணேஷை வாயை திறந்து மௌனமாக கூப்பிடுவது போல் இருந்தது. அருகே சென்றான். வண்டியில் ஒருவரும் இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தான். பக்கத்தில் வீடோ எதுவும் இல்லை. சாலை, சற்று ஆகிருதியான மரம். கணேஷ் அந்த வண்டிக்கு மிக அருகே நின்று உள்ளே எட்டி பார்த்தான். ஹலோ கணேஷ்! திரும்பி பார்ப்பதற்குள் ஒரு கரம் அவனை பிடரில் மூர்க்கத்தனமாக அழுத்தியது. தொடரும்.